ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த திங்கட்கிழமை காலையிலே நல்ல சுகமாய் இருப்பீர்களாக, தைரியமாய், மனமகிழ்ச்சியாய், ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ரட்சிப்பின் காரியத்தை குறித்து அவனே சொல்லுகிற சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனங்களிலிருந்து வாசிப்பீர்களே. ஆனால் அப்போ எல்லாரும் தரையில் விழுந்தார்கள். ஒரு பெரிய வெளிச்சம் அவருக்கு முன்பதாக காணப்பட்டது. எருசலேமில் உள்ளவர்களை கைது செய்யவும் அவர்களை சிறைச்சாலையில் போடுவிக்கவும் உள்ளதான பத்திரத்தோடு செல்லுகிறான். ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டார். அந்த வெளிச்சத்தில் அவன் கீழே விழுந்தான். ஒரு சத்தத்தை மாத்திரம் கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டபோது, ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அவனுக்கு சில ஊழியங்களை கொடுக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கார் என்று கேட்டால், உன் சுயஜனத்திடத்திற்கும் அந்நிய ஜனத்தார் இடத்திற்கும் உன்னை அனுப்புவேன். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக உனக்கு ஒரு ஊழியத்தை தருகிறேன். என்னது? அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படியாக நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு தந்திருக்கிறதான ஊழியம் என்னவென்று கேட்டால், இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படியாக அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உங்களை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். ஒரு பெரிய உத்தரவாதம். ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்கிறீர்கள். இந்த புதிய வாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பேரில் உத்தரவாதத்தை சுமத்துகிறார். என்னவென்று கேட்டால், உங்களுடைய கண்களை திறந்தவர், உங்களுக்கு சுவிசேஷத்தின் ஒளியை காண்பித்தவர், உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் தந்தவர் இப்பொழுது உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்று கேட்டால், அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். வாட் a beautiful call that Paul had. இந்த நாளிலே உங்களுக்கு அந்த அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க சும்மா இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை ரட்சிக்கவில்லை. வந்து தோத்திரம் சொல்லி பாடி பாடி துதித்து போறதற்கல்ல. அந்த காலத்தில் வாழ்கிறவருடைய கண்களை திறக்க, சாத்தானுடைய வழிகளிலிருந்து அவர்களை திருப்பும்படி, தேவனிடத்திற்கு திருப்பும்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் அதை செய்வோமா? நாம் அதை செய்ய 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 நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பெரிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாய் உணர்வோம். இந்த நாளில் அதை செய்ய தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த திங்கட்கிழமை காலையில் ஒரு புதிய வார்த்தைக்கான உதவி செய்திருக்கிறீர். இந்த புதிய வாரத்தில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உலக வேலை, மற்ற எந்த காரியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒழுக்கமாய் செய்ய கிருபை தாரும். அதோடு கூட ஆண்டவரே, நாங்கள் உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அங்கே ஒளி இல்லாத மக்களுக்கு ஒளியை காண்பிக்க, சாத்தானுடைய அதிகாரத்தில் உள்ளவர்களை மீட்டு தேவனுடைய வழியில் நடத்த எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தாரும். எங்களுக்கு அதை செய்தீரே, நாங்கள் அதை செய்ய இந்த வாரத்தில் எங்களுக்கு கிருபை தாரும். அப்படி செய்ய போகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். அதை செய்ய 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 எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவர் நீதியை தேடும் பொழுது எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் எங்களை அப்படி வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தவற்றை நிறைவேற்ற இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. May God bless you abundantly again and again and again and again. Amen.